ரீசெண்டா நான் சென்னை சென்ட்ரலோட ஹிஸ்டரிய பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழ நெறைய கமெண்ட்ஸ். யார் வந்து சென்னை சென்ட்ரல கட்டுனது? பிரிட்டிஷ்ன்னு சொல்றீங்க. அப்ப மோடி கட்டலையா? அப்புறம் ஏன் அதுக்கு வந்து எம்ஜிஆர் சென்ட்ரல்னு பேர் வச்சிருக்காங்கன்னு இப்படி நெறைய கமெண்ட்ஸ். ஆக்சுவலா முதல்ல சென்னை சென்ட்ரல டிசைன் பண்ணது, கட்டுனது எல்லாமே பிரிட்டிஷ் தான். 1951க்கு அப்புறமா இந்தியன் ரயில்வேஸ் அதை டேக் ஓவர் பண்ணுது. பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறமா முழு ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ், எக்ஸ்டென்ஷன், பிளாட்ஃபார்ம்ஸ் ஆட் பண்றது இந்தியன் ரயில்வேஸ், அதாச்சும் சதர்ன் ரயில்வே ஜோனுக்கு தான் இது எல்லாமே வந்தது. அவங்க தான் சென்ட்ரலை பெரிய ஜங்ஷனாக கன்வெர்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் இருக்க வரைக்கும் அது ஒரு சின்ன ஸ்டேஷனாக தான் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாறினதுக்கு அப்புறமா தான் அதை ஒரு பெரிய ஸ்டேஷனாக கன்வெர்ட் பண்ணாங்க. 1990s தான் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய பிளாட்ஃபார்ம்ஸ் 11 to 14 எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. 2000லேருந்து 2010 பீரியட்ஸில் ஏசி வெயிட்டிங் ஹாலு, டிஜிட்டல் போர்ட்ஸு, எஸ்கலேட்டரு, லிஃப்ட்டு, ஃபுட் பிளாஸா இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணியிருக்காங்க. 2018லேருந்து 2019 காலகட்டத்தில் ஃபுல் எல்இடி லைட்னிங்கு, சோலார் பேனல்ஸ்னு எல்லாமே பண்ணியிருக்காங்க. கடைசியாக எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்னு 2019 தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கட்டினது பிரிட்டிஷு, மெயின்டைன் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்புறம் ஏன் எம்ஜிஆர் சென்ட்ரல்னு நேமை மாற்றணும்னு கேட்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த நேமை வைக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை அப்ரூவ் பண்ணி 2019 அஃபிஷியலாக எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்னு மாற்றிருக்காங்க. ஏன் வந்து அந்த நேமை ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்தப்ப மக்களுக்கு நிறைய இலவச உணவு, கல்வி, உதவி திட்டங்கள்லாம் நிறையவே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த நேமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் நான் சொல்கிறதுனால சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, நீ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரியாக தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபுல் வீடியோ வேணால் போடுறேன்.